தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தைச் சேர்ந்த வணிகர்களான ஜெயராஜ், பென்னிக்ஸ் ஆகிய இருவரையும் கடந்த 2020ஆம் ஆண்டு ஜூன் 19ஆம் தேதி போலீசார் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்திய போது காவல்துறையினர் கொடூரமாக தாக்கியதில் தந்தை மகன் இருவரும் உயிரிழந்தனர். இது தொடர்பாக எழுந்த குற்றச்சாட்டின் கீழ் தொடரப்பட்ட கொலை வழக்கில் சாத்தான்குளம் காவல் நிலைய ஆய்வாளர் ஸ்ரீதர், சார்பு ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ் உள்ளிட்ட 9 பேரின் மீது சிபிஐ தரப்பில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு கடந்த வெள்ளிக்கிழமை மதுரை மாவட்ட 1வது கூடுதல் நீதிமன்றத்தில் நீதிபதி நாகலட்சுமி முன்பு விசாரணைக்கு வந்தது. சிபிஐ தரப்பில் வழக்கில் முதற்கட்டமாக 2027 பக்கம் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் கூடுதலாக 400 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் தந்தை மகன் இருவரையும் சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் போலீசார் கொடூரமாக சித்திரவதை செய்து கடுமையான காயங்களை ஏற்படுத்தி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாத்தான்குளம் காவல் நிலையத்தின் சுவர்களிலும் தரையிலும் மற்ற இடங்களிலும் பட்ட இரத்தத்தை சுத்தப்படுத்துமாறு குற்றம் சாட்டப்பட்ட காவல்துறை அதிகாரிகளால் பென்னிக்ஸ் கட்டாயப்படுத்தப்பட்டதாகவும், குற்றம் சாட்டப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மற்றும் ஒரு பொதுவான நோக்கத்துடன் குற்றவியல் சதித்திட்டம் தீட்டியதாகவும் கூடுதல் குற்றப்பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இரத்தக்கரை படிந்த துணிகளை நீதிபதி பார்த்து விடுவார் என்ற அச்சத்தில் பென்னிக்ஸ் மற்றும் ஜெயராஜ் இருவரின் உடைகள் மீண்டும் மருத்துவமனையில் மாற்றப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இறந்தவரின் துணிகளை மாற்றிய பிறகு இறந்தவரின் இரத்தக்கரை படிந்த லுங்கிகளை குற்றம் சாட்டப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் குப்பை தொட்டியில் வீசியதாகவும் சிபிஐ தெரிவித்துள்ளது. சாத்தான்குளம் காவல் நிலைய சுவர்களில் இருந்த இரத்தம், இருவரையும் தாக்கிய லத்திகளில் இருந்த இரத்தக்கரை இரண்டும் தடயவியல் ஆய்வு முடிவில் உறுதியாகி இருப்பதாக சிபிஐ தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.